Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த 19 வயது மாணவி ஒருவர் ஆலந்தூரில் உள்ள கண் மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு லேப் டெக்னீஷியன் படித்து வருகிறார். இவர் கடந்த 25ஆம் தேதி கல்லூரி முடிந்து வீட்டுக்கு செல்ல பேருந்தில் இருந்து இறங்கி நொளம்பூர் வேணுகோபால் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் பைக்கில் வேகமாக வந்த அடையாளம் தெரியாத ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்பி ஓடிவிட்டார். அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி இதுகுறித்து பெற்றோரிடம் அழுது கொண்டே கூறியுள்ளார். இதனால் மாணவியின் பெற்றோர் நொளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் மாணவி கொடுத்த அடையாளங்களை வைத்து அந்த நபர் யார் என்பதை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டனர். பாலியல் அத்துமீறல் நடந்த நொளம்பூர் வேணுகோபால் தெரு, அதனை சுற்றியுள்ள தெருக்கள் என 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். ஆனால் எதுவும் சிக்கவில்லை. இதனால் போலீசார் சாதுரியமாக செயல்பட்டு அந்த நபர் வந்த வழியின் பின்னோக்கி செல்லும் தெருக்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அம்பத்தூரை அடுத்த மண்ணூர்பேட்டை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு செல்வதும், அந்த நபர் அங்கு மது குடித்துவிட்டு ஜிபே மூலம் பணம் செலுத்தியதும் சிசிடிவியில் பதிவாகி இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதன் பிறகு போலீசார் பணம் வந்த ஜிபே எண்ணை வைத்து அந்நபர் நீலாங்கரை பகுதியில் இருப்பதை கண்டுபிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர் நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த 31 வயது ஷரத் பாபு என்பது தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் வேலைக்காக நீலாங்கரையில் உள்ள சித்தி வீட்டில் தங்கி தனியார் வங்கி ஒன்றில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணியாற்றி வருவதும் 31 வயதாகும் நிலையில் தனக்கு திருமணமாகவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் சாலையில் நடந்து செல்லும் இளம் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஷரத் பாபு ஏற்கனவே எழும்பூர் பகுதியில் இதேபோல இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கைதாகி சிறைக்கு சென்று வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றச்சம்பவத்திற்கு ஷரத் பாபு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட ஷரத் பாபு விசாரணைக்கு பிறகு நொளம்பூர் போலீசார் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒருவர் ஒரு புகாரில் கைதாகும் போதே சட்ட ரீதியான சரியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் வெளியில் வந்து பெரும்பாலும் அதே தவறை செய்கிறார்கள். ஏற்கனவே இதே குற்றத்தை செய்துவிட்டு சிறைக்கு சென்ற ஷரத் பாபு மீண்டும் அதே போன்ற குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த முறை அவருக்கான தண்டனையை கடுமையாக்கினால்தான் மீண்டும் இதுபோன்ற குற்றங்களை அவர் செய்யாமல் தடுக்க முடியும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.